அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்னென்னா, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு, சேர்க்கை, கூட்டணி, பார்வை, பெயர்ச்சி இவற்றின் காரணமாக 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாத பிறப்பிலையும் பலன்கள் கணிக்கப்படுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதி பார்க்கும் பொழுது கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானினுடைய பெயர்ச்சி, சூரிய பகவானின் பெயர்ச்சி, சனி பகவானினுடைய பெயர்ச்சி, கேதுவினுடைய பெயர்ச்சி, ராகுவினுடைய பெயர்ச்சி அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் சேர்க்கையும் நடைபெறுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு கும்ப ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலோடு எப்படிப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பல்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இது உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய மாற்றம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. மற்றொரு புறம் ஒரு ஏற்ற தாழ்வுகளும் இருக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே சாதகமான நிலைகள் உருவானாலும் கூட ஒரு சில விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இல்லைன்னா இழுபறி இல்லை காலதாமதம் இது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னாலும் உங்களுடைய தேவைக்கும் திருப்திக்கும் ஏற்றவாறு பணவரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை நீங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். கட்டுப்படுத்த பாருங்கள். அப்படி இல்லைன்னா திடீர் பண நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அத்தியாவசிய தேவைக்கு கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். வீட்டை பராமரிக்கிறதுலையும் வீட்டில் நிர்வகிக்கிறதுலையும் சில சிரமங்கள் ஏற்படலாம். அதிலும் பொருளாதார ரீதியான சிரமங்கள் அதிக அளவில் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு, அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிறதுனால வீட்டையும் உங்களுடைய வேலையையும் சமநிலைப்படுத்துறதுல தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம். அதில் சிரமத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசுகிறீங்க பழகிறீங்க அப்படின்னும் போது அவர்களிடத்தில் தேவையில்லாத உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதிர்கால திட்டங்களை பற்றியும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. ஆன்மீகத்தில் ஆர்வம் நாட்டம் ஏற்படும். இறைத்தலங்களுக்கு செல்வீங்க. அதாவது வெளியூரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். வெளியூரில் போய் செட்டில் ஆகணும், படிக்கணும், வேலை தேடணும் அப்படின்னு பலரும் நினச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. திருமண தடை விலகி திருமணம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு ஏற்ற வரன், உங்களுடைய மனதிற்கு பிடித்த வரன் அமையவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பண நெருக்கடியை சமாளிக்க சேமிப்பில் கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரணும், இல்லை மேலும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி உறவுகளோடு சற்று ஒதுங்கி இருப்பது அவசியம். தேவையில்லாமல் அவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயத்தை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் உறவினர்களோடு நீங்கள் சொந்தங்களோடு நீங்கள்
பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அலட்சியத்தோடு செயல்படக்கூடிய பட்சத்தில் உடல் உபாதைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். இது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். இருப்பினும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு சேர்றதுல சிறிது கால தாமதத்திற்கு பிறகு சேர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. விடாமுயற்சி இந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க. முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நல பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும். அதிலும் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் பிரிவினையை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருவாய் கிடைக்கப்பெறுவீங்க. வங்கி மூலமாக எதிர்பார்த்த கடனும் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆனால் நிதி நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. தேவையற்ற செலவுகள் சுமையாகவும் அமைய பெறலாம். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சரியான திட்டமிடலும் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. இதன் காரணமாக நிதி சிக்கலை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவையற்ற பயணமும் நேரமும் வீணாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கவனத்தை செலுத்த பாருங்க. எதிரிகளால் தேவையற்ற சங்கடங்கள் தாமதங்கள் உருவாகலாம். குடும்ப பொறுப்புகளையும் வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. எந்த இடத்துலையும் சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தன் நம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே காணப்படும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் குழப்பம் இந்த காலகட்டத்தில் நிலவத்தாங்க செய்யும். அதனால கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று. வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமைய பெறலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளி இடங்களில் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சற்று சுறுசுறுப்போடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தையும் வாங்கி கொள்ள நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக சிந்திக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய எண்ணங்களும் பேச்சும் சிந்தனையும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். சுப செலவுகள் தான் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். திருமணம் காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் கடுமையான உழைப்பையும் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாக
சுமூகமாகவும் இருக்கப் பெறலாம். இருப்பினும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். மற்றொரு புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும். நிறைய புது விஷயங்களை நீங்கள் சிந்திப்பீங்க, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இது நாள் வரைக்கும் நீடித்திருந்த வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவவும் ஆரம்பிக்கலாம்.